அன்பான மாணவர்களே, இன்று நாம் 11ஆம் வகுப்பிலே விலங்கியல் பாடத்தில் பாடம் 9 எலும்பு தசை சுருக்க வகைகள் பற்றி பார்க்க இருக்கின்றோம். எலும்பு தசை சுருக்க வகைகள். தசை சுருக்கம் இரு முதன்மை வகைகளாக அவை வகைப்படுத்தப்பட்டுள்ளன. ஒன்று ஐசோடோனிக் சுருக்கம், மற்றொன்று ஐசோமெட்ரிக் தசை சுருக்கம். ஐசோடோனிக் என்பது சம இழுவிசை சுருக்கம் என்றும், ஐசோமெட்ரிக் என்பது சம நீள சுருக்கம் என்றும் அழைக்கப்படுகிறது. தசை இழைகள் சுருங்கும் போது தசை இழைகளின் நீளம் மற்றும் அவற்றின் இழுவிசைத்தன்மையில் ஏற்படும் மாறுபாடுகளை பொறுத்து தசை சுருக்கத்தின் வகைகள் அமைகின்றது. இதில் முதலாவதாக ஐசோடோனிக் தசை சுருக்கம். ஐசோடானிக் என்பது ஐசோ என்பதை சமம் என்றும், ஈக்குவல், அதே மாதிரி டோனிக், டோன் என்பது இழுவிசையும் குறிக்கக்கூடியது. அப்போ ஐசோடோனிக் சுருக்கம் என்பது இத்தகைய சுருக்கத்தின் போது தசைகளின் நீளத்தில் மாற்றம் ஏற்படுகிறது, ஆனால் இழுவிசையில் மாற்றம் ஏற்படுவதில்லை. ஐசோ என்பதால் சேம் அல்லது சமம் அப்படின்னு அர்த்தம். அப்போ இழுவிசை டானிக், டானிக் என்பது இழுவிசையில் எவ்விதமான மாற்றமும் இல்லை, தசைகளின் நீளத்தில் மட்டுமே மாற்றம் ஏற்படுகிறது. இங்கு உருவாக்கப்படும் விசைகளில் எவ்வித மாற்றமும் இல்லை. எடுத்துக்காட்டு பளு தூக்குதல் மற்றும் டம்பல் தூக்குதல், டம்பல். இரண்டாவது ஐசோமெட்ரிக் தசை சுருக்கம். ஐசோமெட்ரிக், ஐசோ என்ற சமம் அப்படின்னு சொன்னோம். அதே போல் மெட்ரிக் என்பது அளவு, இங்கே அளவு என்பது இங்கே நீளத்தை குறிக்கக்கூடியது. ஐசோமெட்ரிக் சுருக்கம் என்பது சமநீள சுருக்கம். இங்கே நீளத்தில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இவை சுருக்கத்தின் போது தசை நீளத்தில் எவ்வித மாற்றம் அடைவதில், ஆனால் இழுவிசையில் மாற்றம் ஏற்படுகிறது. இதனால் இங்கு உருவாக்கப்படும் விசையிலும் மாற்றம் ஏற்படுகிறது. எடுத்துக்காட்டு சுவரை கைகளால் தள்ளுதல், அதிக எடையுடைய பையை தாங்குதல், இது போன்றவை ஐசோமெட்ரிக் தசை சுருக்கத்திற்கு உதாரணமாக சொல்கிறோம். ரெண்டு வகையான தசை சுருக்கம் இருக்கும், ஐசோடானிக், ஐசோமெட்ரிக். ஐசோடானிக் என்பது சம இழுவிசை சுருக்கம், இங்கே இழுவிசை எந்த மாற்றம் இருக்காது. அதுமாதிரி ஐசோமெட்ரிக் என்பது சமநீள சுருக்கம், இதில் நீளத்தில் எவ்விதமான மாற்றமும் இருக்காது. சரி, அடுத்து எலும்பு தசைகளினுடைய வகைகள், டைப்ஸ் ஆஃப் ஸ்கெலிட்டல் மசில் ஃபைபர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, எலும்பு தசை இழைகளின் வகைகள். தசை இழைகள் சுருங்கும் வேகத்தின் அடிப்படையில் துரிதமாக சுருங்கும் தசைகள் என்றும் மற்றும் நிதானமாக சுருங்கும் தசைகள் என்றும் இருவகையாக பிரிக்கலாம். தசைகள் சுருங்கும் வேகத்தின் அடிப்படையில் வேகமாக, அதாவது துரிதமாக சுருங்கும் தசைகள் மற்றும் மெதுவாக நிதானமாக சுருங்கும் தசைகள் என இருவகையாக பிரிக்கலாம். மேலும் தசை சுருக்கத்திற்கு தேவையான ஏடிபி மூலக்கூறு உருவாக்கத்தின் அடிப்படையில் இரண்டு வகையாக பிரிக்கலாம். தசை சுருக்கத்திற்கு தேவையான ஏடிபி மூலக்கூறுகளின் உருவாக்கத்தின் அடிப்படையில் ஒன்று ஆக்சிஜனேற்ற வகை, மற்றொன்று கிளைகோஜன் சிதைவு வகை, இதைத்தான் கிளைகோலைட்டிக் வகை அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சிஜனேற்ற வகை, ரெண்டாவது கிளைகோஜன் சிதைவு வகை. கிளைகோஜன் சிதைவைத்தான் கிளைகோலைட்டிக் வகை என்று இரண்டு வகைகளாக தசை இழையை நம்ம எதன் அடிப்படையில் வகைப்படுத்தலாம் அப்படின்னுட்டா, தசை சுருக்கத்திற்கு தேவையான ஏடிபி உருவாக்கத்தின் அடிப்படையில் இவற்றை நாம் வகைப்படுத்துகிறோம். ஏற்கனவே சொன்னது தசை சுருங்கும் வேகத்தினுடைய அடிப்படையில் ரெண்டு வகையாக பிரித்தோம். அது துரிதமாக சுருங்கும் தசைகள், நிதானமாக சுருங்கும் தசைகள் என்று ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். சரி,
அதிக அளவு ஏடிபி, அதிக அளவு ஏடிபிஏஸ், ஏடிபி மூலவர்களை உடைப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த என்சைமை தான் ஏடிபிஎஸ்ன்னு சொல்கிறோம். அதிக அளவு ஏடிபிஏஸ் செயல்படுவதை கொண்ட மயோசின் உள்ள தசையிலை துரிதமாக சுருங்கும் தசையிலை என்றும், குறைந்த அளவு ஏடிபிஏஸ் செயல்பாடுகள் கொண்டவைய நிதானமாக சுருங்கும் தசையிலை என்றும் அழைக்கின்றோம். அதேபோல் ஆக்சிஜனேற்ற வகை என்பது அதிக எண்ணிக்கையில் மைட்டோகாண்ட்ரியாவையும் அதிக அளவு ஆக்சீகரண பாஸ்பேட் ஏற்ற திறனும் பெற்ற தசை இலைகள் ஆக்சிஜனேற்ற இலைகள் எனப்படுகின்றன. ஆக்சிஜனேற்ற இலைகள் அல்லது ஆக்சிஜனேற்ற வகையான இலைகள் என்று அழைக்கப்படுகின்றன. இவ்வகை தசை இலைகள் ஆக்சிஜன் மற்றும் உணவூட்டப் பொருள்களை தசைகளுக்கு வழங்குவதற்கு இரத்த ஓட்டத்தை சார்ந்துள்ளன. இந்த ஆக்சிஜனேற்ற வகையான தசை இலைகள் இவைகள் ஆக்சிஜன் மற்றும் உணவூட்டப் பொருட்களை தசைகளுக்கு வழங்குவதற்கு இரத்த ஓட்டத்தை சார்ந்துள்ள. எனவே ஆக்சிஜனேற்ற வகை தசை இலைக்கு சிவப்பு தசை இலைகள் ரெட் மசில் ஃபைபர் என்றும் அழைக்கின்றோம். ஆக்சிஜனேற்ற வகை தசை இலைகளுக்கு சிவப்பு தசை இலைகள் என்றும் அழைக்கின்றோம். அதுமாரி அடுத்த ஒரு வகை என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம அதாவது துரிதமான மற்றும் நிதானமானன்னு பார்த்தோம். ஆக்சிஜனேற்ற வகையான இலை, அடுத்து இன்னொன்று கிளைக்கோஜன் சிதைவு அல்லது கிளைகோலைட்டிக் வகை அப்படின்னு சொல்லி சில மைட்டோகாண்ட்ரியாக்கள், ஒரு சில மைட்டோகாண்ட்ரியாக்களும் அதிக எண்ணிக்கையில் கிளைகோலைட்டிக் நொதிகளும் மற்றும் அதிக அளவு கிளைகோஜன் சேமிப்பும் கொண்ட தசை இலைகள் கிளைகோலைட்டிக் தசை இலைகள் என்று அழைக்கப்படுகிறது. சில எண்ணிக்கையிலான ஒரு சில மைட்டோகாண்ட்ரியாக்களும் அதிக எண்ணிக்கையில் கிளைகோலைட்டிக் நொதிகளும் மற்றும் அதிக அளவு கிளைகோஜன் சேமிப்பும் கொண்ட தசை இலைகளுக்கு கிளைகோலைட்டிக் தசை இலைகள் அல்லது கிளைகோஜன் சிதைவு தசை இலைகள், சிதைவு வகை தசை இலைகள் என்று அழைக்கப்படுகிறது. இத்தகைய கிளைகோலைட்டிக் தசை இலைகளை பொறுத்தவரை அவைகளில் மயோகுளோபின், தசையில் உள்ள அந்த ஹீமோகுளோபினை தான் நம்ம மயோகுளோபின் சொல்கிறோம். சரியா? தசைகளில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபினை தான் மயோகுளோபின் சொல்கிறோம். அந்த மயோகுளோபின் இல்லாத தசை இலைகள், கிளைகோலைட்டிக் தசை இலைகளில் மயோகுளோபின் இல்லாததால் இவை வெளிர் நிறமாக உள்ளன. எனவே இதற்கு வெண்மை நிற தசை இலைகள் அல்லது ஒயிட் மசில் ஃபைபர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ரெண்டு வகையான மசில் ஃபைபர் சொல்கிறோம். ரெட் மசில் ஃபைபருங்கிறது எது அப்படின்னு கேட்டால், நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த முதல் வகை இருக்குல்ல, அந்த முதல் வகையை நம்ம எவ்வாறு சொன்னோம்? ரெண்டு வகையில், ஒன்று கிளைகோலைட்டிக், ரெண்டாவது சொன்னது ஆக்சிஜனேற்ற வகையான இலைகள். இந்த ஆக்சிஜனேற்ற வகையான அந்த தசை இலைகள் இவை சிவப்பு தசை இலைகள் என்று அழைக்கப்படுகிறது. அதான் ரெட் மசில் ஃபைபர்னு சொன்ன காரணம், இவைகள் ஆக்சிஜன் மற்றும் உணவூட்டப் பொருட்களை தசைகளுக்கு வழங்குவதற்காக இரத்த ஓட்டத்தை சார்ந்திருப்பதால் இவை ஆக்சிஜனேற்ற வகையை சிவப்பு தசை இலைகள் என்று அழைக்கின்றோம். அதே மாதிரி கிளைகோலைட்டிக் தசை இலைகளை பொறுத்தவரை மயோகுளோபின் இல்லாத தசை இலைகளாக இவை இருப்பதால் வெளிநிறமாக உள்ளன. எனவே இதற்கு வெண்மை நிற தசை இலைகள் ஒயிட் மசில் ஃபைபர் என்றும் அழைக்கின்றோம். இப்போ அடுத்து இந்த எலும்பு தசை கிளைகோஜன் பகுப்பாய்வை பற்றி சொல்லியிருக்காங்க. தெரிந்துகொள்வதற்காக எலும்பு தசை கிளைகோஜன் பகுப்பாய்வை தான் ஸ்கெலிட்டல் மசில் கிளைகோஜன் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்கெலிட்டல் மசில் கிளைகோஜன் அனாலிசிஸ், அதாவது தடகள வீரர்களின் விளையாட்டு திறனை அளவிட தசைகளில் உயிர் திசு சோதனை பயோப்சி
உயிர் திசு சோதனை செய்யப்படுகிறது. தசைகளில் உள்ள கிளைகோஜனை அளவிட உதவும் நிலையான ஒரு முறை. தசைகளில் உள்ள கிளைகோஜனை அளவிட உதவும் நிலையான ஒரு முறையாகும். காற்றில்லா நிலை உடற்பயிற்சியின் போது தசையில் உள்ள கிளைகோஜன் தான் ஆற்றல் மூலமாகும். மேலும் உடலில் சேமிக்கப்பட்டுள்ள கிளைகோஜனும் நீண்ட நேர செயல்பாட்டுக்கான ஆற்றலை தரும் வளர்சிதை மாற்ற நிகழ்வில் பங்கு ஏற்கின்றன. ஒற்றை கிளைகோஜன் மூலக்கூறில் ஏறத்தாழ 5000 குளுக்கோஸ் அலகுகள் உள்ளன. இவை 5000 தனித்த குளுக்கோஸ் மூலக்கூறுகளுக்கு சமமானது ஒரு கிளைகோஜன். அப்போ ஒற்றை கிளைகோஜன் மூலக்கூறில் ஏறத்தாழ 5000 குளுக்கோஸ் மூலக்கூறுகள் காணப்படுகிறது. இவை 5000 தனித்த குளுக்கோஸ் மூலக்கூறுகளுக்கு சமமாக கருதப்படுகிறது. ஒரு கிளைகோஜன் என்பது 5000 தனித்த குளுக்கோஸ் மூலக்கூறுகளுக்கு சமமாக கருதப்படுகிறது. இப்போ அடுத்து நாம் இந்த தசையிலே பற்றி பார்க்க போகும்போது சரியா, நம்ம ஃபஸ்ட்டு சொல்ல போகும்போது அதாவது துரிதமான தசை இலைகள் என்றும் நிதானமான தசை இலைகள்னு சொன்னோம். அடுத்த வகையில் ஆக்சிஜனேற்ற வகையான தசை இலை மற்றும் கிளைகோலைட்டிக் அல்லது கிளைகோஜன் சிதைவு வகை என்று சொன்னோம். இதில் ஆக்சிஜனேற்ற வகையை அதாவது ரெட் மசில் ஃபைபர் அப்படின்னு சொன்னோம், சிவப்பு நிற தசை இலைகள் அப்படின்றோம். கிளைகோலைட்டிக் தசை இலைகளை வெண்மை நிற தசை இலைன்னு சொன்னோம். இப்போ அடுத்து நாம் பார்க்கக்கூடியதில் எலும்பு தசைகளை மேற்குறிப்பிட்ட முறைகளில் 3 வகைகளாக பிரிக்கலாம். அதில் ஒன்று நிதானமான ஆக்சிஜனேற்ற இலைகள், துரிதமான ஆக்சிஜனேற்ற இலைகள் மற்றும் துரிதமான கிளைகோலைட்டிக் இலைகள் என 3 வகையாக பிரிக்கலாம். எலும்பு தசைகளை மேற்குறிப்பிட்ட 3 முறைகளில் 3 வகைகளாக பிரிக்கலாம். அதில் துரிதமான ஆக்சிஜனேற்ற இலைகள், அடுத்து நிதானமான ஆக்சிஜனேற்ற இலைகள், அடுத்து துரிதமான கிளைகோலைட்டிக் இலைகள் என்று 3 வகைகளாக பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு நிதானமான ஆக்சிஜனேற்ற இலைகள். இந்த நிதானமான ஆக்சிஜனேற்ற இலைகள் இருக்குல்ல, ஸ்லோ ஆக்சிடேட்டிவ் ஃபைபர்ஸ், இவ்வகை இலைகளில் குறைந்த விதத்திலேயே மயோசின் ஏடிபி மூலக்கூறுகள் நீரால் பகுக்கப்படுகின்றன. குறைந்த விதத்திலேயே மயோசின் உள்ள ஏடிபி மூலக்கூறுகள் நீரால் பகுக்கப்படுகின்றன. ஆனால் அதிக அளவு ஏடிபிகளை உருவாக்குகின்றன. இவ்வகை இலைகள் நீண்ட நேர தொடர் செயல்களான நீண்ட தூர நீச்சல் போன்றவற்றில் பயன்படுகின்றது. நீண்ட தூர ஓட்டப்பந்தய வீரரின் கால் தசைகளில் இத்தகு தசை இலைகள் அதிக அளவில் உள்ளன. அப்போ இந்த முதல் வகையான நிதானமான ஆக்சிஜனேற்ற இலைகள்னு எடுத்துக்கொண்டால் அவைகளை பொறுத்தவரை அங்கே அதாவது தசை இலைகளில் குறைந்த விதத்திலேயே ஏடிபி மூலக்கூறுகள் நீரால் பகுக்கப்படுகின்றது. ஆனால் அதிக அளவு ஏடிபி மூலக்கூறுகளை உருவாக்குகின்றன. இவ்வகை இலைகள் நீண்ட நேர தொடர் செயல்களான நீண்ட தூர நீச்சல், அடுத்து நீண்ட தூர ஓட்டப்பந்தய வீரரின் கால் தசைகளில் இத்தசை இலைகள் அதிக அளவில் காணப்படுகின்றன. அடுத்து துரித ஆக்சிஜனேற்ற இலைகள். நிதானமான ஆக்சிஜனேற்ற இலைகள் பார்த்தோம். இப்போ துரிதமான ஆக்சிஜனேற்ற இலைகள். இவ்வகை இலைகளில் அதிக அளவு ஏடிபிஏ செயல்பாட்டால் மயோசின் ஏடிபிஏ செயல்பாட்டால் அதிக அளவு ஏடிபி உருவாக்கப்படுகிறது. அப்போ இங்கே உள்ள தசை இலைகளில் அதிக அளவு மயோசின் ஏடிபிஏ செயல்பாட்டால்
அதிகளவு ஏடிபி மூலக்கூறுகளை உருவாக்குகின்றன. இவ்வகை துரித ஆக்சிஜனேற்ற இலைகளாக கருதப்படுகிறது. இவ்வகை தசைகள் துரித செயலுக்கு உகந்தன. அடுத்து துரித கிளைகோலைட்டிக் இலைகள். துரித கிளைகோலைட்டிக் இலைகள். இந்த துரித கிளைகோலைட்டிக் இலைகள் எடுத்துக்கொண்டால் கிளைகோலைட்டிக் இலைகளில் மயோசின் ஏடிபிஏ செயல்பாடு இருந்தாலும் அதிக அளவு ஏடிபி உருவாவதில்லை. இவ்வகையான துரித கிளைகோலைட்டிக் இலைகளில் மயோசின் ஏடிபிஏ செயல்பாடு இருந்தாலும் அதிக அளவு ஏடிபி உருவாவதில்லை. ஏனெனில் இதன் ஏடிபிகளுக்கான ஆதாரம் கிளைகோலைசிஸ் ஆகும். கிளைகோஜன் உருவாகக்கூடிய நிகழ்ச்சி தான் கிளைகோலிசிஸ். இவ்வகை இலைகள் துரித தீவிர செயல்களுக்கு உகந்தன. இவ்வகை இலைகள் துரித தீவிர செயல்களுக்கு உகந்தன. எடுத்துக்காட்டு, குறுகிய தூரத்தை அதிவேகத்தில் கடப்பதற்கு இந்த துரித கிளைகோலைட்டிக் தசைகள் உதவியாக இருக்கும். இப்போ இதுவரை நாம் பார்த்தது அதாவது பல்வேறு தசை இலைகளினுடைய வகைகள். இது எலும்பு தசைகளில் எலும்பு தசையில் இந்த 3 வகையான தசைகள் பற்றி சொல்லியிருக்கு. இப்போ அடுத்து எலும்பு தசையினுடைய பண்புகள் தலைப்பில் எடுத்துக்கொண்டால் எலும்பு தசையின் 4 முக்கிய பண்புகளை பற்றி சொல்லியிருக்குது. அதில் 1 கிளர்ச்சி திறன் எக்ஸைட்டபிலிட்டி, 2வது சுருங்கும் திறன் கண்ட்ராக்டிலிட்டி, 3வது கடத்தும் திறன் கண்டக்டிவிட்டி, 4வது மீட்சி திறன் எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய 4 பண்புகள். இது எலும்பு தசையினுடைய முக்கியமான பண்பு. கிளர்ச்சி. ஃபஸ்ட்டு கிளர்ச்சி திறன் எடுத்துக்கொண்டால் மின் தூண்டல் மற்றும் வேதி தூண்டல்களுக்கு ஏற்ப இந்த தசைகள் வினைபுரிந்து சுருங்கும் திறனுக்கு, அந்த தசைகளின் சுருங்கும் திறனுக்கு கிளர்ச்சி திறன் என்று அழைக்கின்றோம். மின் தூண்டல் மற்றும் வேதி தூண்டல்களுக்கு ஏற்ப வினைபுரிந்து சுருங்கும் திறன், அதுதான் கிளர்ச்சி திறன் சொல்கிறோம். அடுத்து சுருங்கும் திறன்டா என்ன? தசைகள் இணைக்கப்பட்டுள்ள உறுப்புகளை நகர்த்தும் அல்லது அசைக்கும் தன்மை சுருங்கும் திறன் சொல்கிறோம். அடுத்து 3வது கடத்தும் திறன். தசை நாரின் ஒரு பகுதியில் ஏற்பட்ட தூண்டுதலானது மற்ற தசை பகுதிகளுக்கும் கடத்தப்படுவது கடத்தும் திறன் அல்லது கண்டக்டிவிட்டின்னு சொல்கிறோம். அடுத்து 4வது மீட்சி திறன் எலாஸ்டிசிட்டின்னு சொல்லக்கூடிய நீட்சி அடைதல். தசைகளானது நீட்சி அடைந்த பின் மீண்டும் அதன் உண்மையான இயல்பு நிலையை அடையும் தன்மை மீட்சி திறன் என்று அழைக்கப்படுகிறது. இது போன்ற எலும்பு தசையினுடைய பண்புகள் மொத்தம் 4. நாம் இந்த பாடம் இடப்பெயர்ச்சி மற்றும் இயக்கம்ன்ற தலைப்பில் நம்ம பார்த்தோம். அதில் முதலாவது பகுதியாக நாம் எலும்பு தசைகளை பற்றி பார்த்துருக்கிறோம். அடுத்து நாம் பார்க்கக்கூடியது சட்டக மண்டலம் அப்படின்னு தலைப்பில் நம்ம பார்க்கணும். சட்டக மண்டலம் மற்றும் அதன் பணிகள்னு தலைப்பில். சட்டக மண்டலத்தில் நம்ம எலும்பு, குருத்தெலும்பு இதில் பற்றி நான் படிக்கிறோம். மீதி உள்ளதை நம்ம அடுத்த வகுப்பில் படிக்கலாம். நன்றி.